மண்ணை பற்றி பேசுவதற்கு திமுக காரனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் இந்த மண்ணுக்கு போராடியவனும் இல்லை, இந்த மண்ணை மீட்டு கொடுத்தவனும் இல்லை. படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார் என்று கண்ணதாசன் அவர்களை பற்றி எழுதுவார். படித்தவனுக்கும் திமுக காரன் பொய் சொன்னான், கூட படுத்தவளுக்கும் பொய் சொன்னான் என்று சொன்னார். படுத்தவள் அவ்வளவு அந்யோன்யமானவள், அவளுக்கும் பொய் தான் சொல்லுவான் என்று சொன்னார். மேடும் குளமும், மேடும் குளமும் என்றால் பீர்மேடும் தேவி குளமும், மேடும் குளமும் கேரளர் காயின ஆடும் மாடும் அமைச்சர்களாயின என்று கண்ணதாசன் பாட்டு எழுதினார். ஆடு மாடுகளெல்லாம் காங்கிரஸில் அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் நமக்கு சொந்தமான மண் அந்நியருக்கு போய்விட்டா, இன்னொரு மாநிலத்திற்கு போய்விட்டது. அந்நியர் என்று சொல்ல முடியாது, இன்னொரு மாநிலத்திற்கு போய்விட்டது. ஆகவே நாம் மலை வளத்தை இழந்தோம். பிறகு அந்த முல்லை பெரியார் அணை நம்மோடு இருக்கிறது, மண் அவர்களோடு இருக்கிறது, அணை நம்மோடு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டுக்குத்தான் அது பாசன செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த விவகாரம் இன்னும் தீரவில்லையே. அந்த மண் இங்கே இருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காதே.